சம்மதி காலையில் கூட ஃபோன் பண்ணி கேட்டார் ராதா என்ன முடிவு பண்ணிச்சுன்னு. இன்னும் என்கிட்ட சொல்லலேன்னு சொன்னேன். சொல்லுமா, என்ன முடிவு பண்ண? நான் என்னப்பா முடிவு எடுத்திருக்க முடியும்? மாமா சொல்ற மாதிரி ஸ்வேதா அப்பா மேல கம்ப்ளைண்ட் தந்தா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும். அவர் செஞ்ச தப்பெல்லாம் பேப்பர்லயும் டிவிலயும் நியூஸா வரும். அது மாமா குடும்பத்துக்கே அசிங்கம், தேவி லைஃபையும் பாதிக்கும். எல்லாத்துக்கும் மீறி இந்த விஷயத்துல நான் ஸ்வேதாவையும் பாக்குறேன்ப்பா. அவ அப்பா ஒரு திருட, சீட்டிங் ஃபெல்லோன்னு 4 பேர் அவ காதுபட பேசினா இவ மனசு என்ன பாடுபடும்? ஏற்கனவே மத்த குழந்தைங்க எல்லாம் சொல்றத வச்சு அப்பாவை பிரிஞ்சிருக்கிற ஏக்கம் இவளுக்கு அதிகமாயிடுச்சு. நேத்து இவ வரைஞ்ச படத்தை நீங்க பாத்தீங்கல்ல? ஸ்வேதாவோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம்பா. ஒரு அப்பாவா அவளோட எல்லா விசேஷங்களுக்கும் சுக துக்கங்களுக்கும் அவர் வந்து நிக்கணுமே. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு நாம ஒதுங்கினாலும் நம்மள தேடி வந்து அந்த அணு தொல்லை கொடுக்கறா. அவளை போலீஸ்ல மாட்டி கொடுத்தா அவளோட வன்மம் இன்னும் அதிகமா தான் ஆகும். நமக்கே 1000 வேலைங்க, 1000 பிரச்சனைங்க இருக்கு. இவங்க கூட எத்தனை காலம் போராடிட்டு இருக்கிறது? இப்போ என் தலையாய பிரச்சனை முருகனை வெளியில கொண்டு வருதுதான். அப்போ மாப்பிளைய மன்னிச்சு விட்டுற போறியா? இல்லப்பா, நேத்து மாமாவும் ரகுவும் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நேத்தே எல்லாமே அத்தைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னா அத்தை அனுக்கும் அவருக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவரு என்ன ஆக போகுதுன்னு ஷாக்கா இருப்பாரு. ஏன் அந்த அனுவும் தான் நான் என்ன செய்ய போறேங்கிற பயத்துல அவங்க ஒரு மூவ் எடுத்து வைப்பாங்க. அது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு பதிலடி தர மாதிரி தான் நான் செயல்பட போறேன். சரிப்பா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வரேன். தாத்தா, என்னடா செல்லம்? அப்பா என்ன தாத்தா தப்பு பண்ணாரு? அவரை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுமா? சொல்லுங்க தாத்தா, அப்பாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்களா? இல்லடா கண்ணா, அப்பா போலீஸ் ஒன்னும் பண்ணாரு. போலீஸ் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. அப்பா என்னங்கப்பா? உங்க அம்மாவை அடிச்சு விரட்டினதுல அவ விசு வீட்டிலே தங்கிட்டா போல இருக்கு. அவ இங்க இருந்து அவங்களுக்கு சேவகம் பண்றதை விட அவ அங்கேயே இருக்கிறது மேல். உடனே வேலைக்காரிக்கு போன் பண்ணி அவளை உடனே வர சொல்லு. காலையிலே போன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா. இந்நேரம் வேலைக்காரி வந்திருக்கணும். ரகு, ஏண்டா இவ எதுக்குடா இங்க வந்தா? ஏண்டா நான் இங்க வரக்கூடாதாடா? அடிச்சாலும் புடிச்சாலும் இது என் வீடு தானே. நானும் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன். வெளியே போடின்னு உங்க அப்பா தானடா கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாரு. நானும் மனசு தானே, எனக்கு மான ரோசனை இருக்குல்ல. அப்படி இருக்கிறவ எதுக்காகடா மறுபடியும் திரும்பி இங்க வர? நான் என்னங்க அப்படி தப்பு பண்ணிட்டேன்? விசு உங்க புள்ள தானே. புள்ளேனா சொந்த வீட்டிலே திருடலாமா? அவன் திருடான்னு எனக்கு என்னங்க தெரியும்? இப்பதானே எனக்கு விவரம் புரியுது. அவன் தப்பு பண்ணிட்டான் தான் நான் அங்க போய் ஏன்டா இப்படி பண்ணேன்னு சண்டை போட்டு வந்த, தெரியுமா உங்களுக்கு? டேய், இப்ப அவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு கேளுடா. நாம பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு அங்க சொல்றதுக்கு தானே. இங்க பாருங்க, நான் என் மகன்கிட்டயும் மருமகிட்டயும் போன்ல பேசினா அது ஒட்டு கேட்டு சொல்றதா அர்த்தமா? நான் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க யாராவது என்கிட்ட மனசு விட்டு பேசிருக்கீங்களா? என்கிட்ட பேசுறவங்க கிட்ட என் மனசு இருக்கிறத கொட்டி தீக்குறேன். இது ஒரு குத்தமாங்க. என்னதான் மகனா இருந்தாலும் அவங்க வீட்டுல நான் எத்தனை நாளுங்க இருக்க முடியும்? இதுதான் என் வீடு, நான் இங்கதான் இருப்பேன். ஒரு நாள் தான் அங்க இருந்தேன், ஆனா என் நினைப்பெல்லாம் இங்கதான் இருந்தது.
விடிஞ்சதும் காப்பியை குடிச்சிட்டு கிளம்பி இங்க வந்துட்டேன். சாப்பிட்ட பாத்திரத்தெல்லாம் அப்படியே வச்சிருப்பீங்களே, எதுவும் கழுவி இருக்க மாட்டீங்களே. இந்த வீட்டுல நான் எல்லாம் போட்டது போட்ட பக்கம் கிடக்கும். எல்லாம் நான் வந்துதான் சரி பண்ணணும். அப்பா என்னப்பா அம்மா கிச்சனுக்குள்ள போயிடுச்சு. பின்ன பொம்பளைங்க அவங்க இடத்த வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா மறுபடியும் இங்க நடக்கிறதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லாமே இருப்பாங்க. அது எப்படி சொல்லலைன்னா அவளுக்கு தலை வெடிச்சிடாது. என்ன இனிமே தப்பான தகவலை தான் சொல்லணும். நீங்க என்னதான் முட்டினாலும் மோதினாலும் என் மருமக அணுதான் என் தலையெழுத்து. உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கிட்டு உள்ள இருக்க வேண்டியதா இருக்கு. நீங்க நடத்துறது நடத்துங்க, இங்க நடக்கிறதெல்லாம் நான் அணுகிட்ட சொல்லிட்டு தான் இருப்பேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. என் தலையெழுத்து. அங்கேயும் வீட்டு வேலை தான், இங்கேயும் வீட்டு வேலை தான். பாட்டியோட வீட்டு டாக்குமெண்ட் அதோட ஃபோட்டோ காப்பி தான். ஒரிஜினலாக நான் தான் எடுத்துகிட்டு போய் லோனுக்காக பேங்க்கில் பிளட்ஜ் பண்ணியிருக்கேன். பணம் கூட கட்டிட்டேன். டாக்குமெண்ட் நாளைக்கு கிடச்சிடும். என்ன பண்ணுறது? பாட்டி உன் பேரில் உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. உன்னையெல்லாம் தேடி வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு. எனிவே நாளைக்கு நானே டாக்குமெண்ட்ஸை வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க டாக்குமெண்ட்டை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சுதா? வேற உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசியே ஆகணும். நமக்குள்ள பேச என்ன இருக்கு? இருக்கு, நிறைய இருக்கு. வாசல்லே நின்னு பேச எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சத்தம்னு வெளியில வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அதை நீங்க அசிங்கம்னு ஃபீல் பண்ணா தாராளமா வீட்டுக்குள்ள வந்து பேசலாம். எனக்கு நேரமாச்சு. என்ன விஷயம் சீக்கிரமா சொல்லு. அவ்வளோ அவசரம்னா பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. Damn it. என்ன பைத்தியக்காரமாய் தெரியறேன் உனக்கு? பாட்டி எல்லா உயிலையும் உன் பேர்ல எழுதி வச்சாங்க. திமிரா உனக்கு? திமிரா? எனக்கா? எல்லாத்தையும் பாட்டி உயில் எழுதி வச்சிட்டதுனால அது எனக்கு எந்த விதத்துல பயன்பட போகுது? ஆனா பாட்டி எனக்கும் என் பொண்ணுக்கும் பயன்படணும்னு ஒரு நல்ல மனசோட தான் இப்படி செஞ்சுட்டு போயிருக்காங்க. நீங்களே இல்லைன்னு ஆயிட்டதுக்கு பின்னாடி உங்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஆசைப்பட்டா அது என் தன்மானத்துக்கே அசிங்கம். என்னை நம்பி பாட்டி கொடுத்துட்டு போயிருக்கிற பொறுப்பை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த விளக்கத்தெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எந்த விஷயத்துக்காக என்ன இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டியோ அந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட சொல்லு. அதை கேட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் வெளியில. சொல்றேன். நேத்து மாமாவும் ரகுவும் இங்க வந்திருந்தாங்க. லோன் விஷயமா டாக்குமெண்ட்டை லாயர் கிட்ட காட்டினப்ப கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட டூப்ளிகேட்னு தெரிஞ்சதாம். ஒரிஜினல் எங்க போயிருக்கோன்னு ஈசி போட்டு பார்த்தப்ப நீங்க லோன் வாங்கி இருந்த விஷயம் தெரிஞ்சது.
மாமா தூங்குறாருன்னு நினைச்சு அத்தை அவருக்கு தெரியாம பீரோவை திறந்து உள்ள ஒரு பத்திரத்தையும் காணோன்னு ஷாக் ஆகி அனு கிட்ட போன்ல பேசினத மாமா கவனிச்சிருக்காரு. இங்க மாமா ரகம் வந்திருந்தாங்கல்ல, நீங்க சொந்த வீட்லயே பத்திரத்தை திருடி பாட்டியோட கையெழுத்த நீங்களே போட்டு 50 லட்சத்தை லோன் வாங்கினதுக்காக சீட்டிங் வேலை பண்ணதுக்காக நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் தரணும்னு மாமாவும் ரகுவும் ஒரே பிடிவாதம் பண்ணினாங்க. என்ன கட்டாயப்படுத்தினாங்க. ஏன்னா கள்ள நோட்டு மாத்தினதா என் மேல அபாண்டமா பழிய சுமத்தி போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் அந்த அணு கூட சேர்ந்து நீங்களும் பண்ண ஏற்பாடு தானே. அவங்களுக்கு அந்த ஆத்திரம், அந்த கோபம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? இன்னைக்கு நான் இருந்திருக்க வேண்டிய இடத்துல என் தம்பி முருகன் இருக்கான். ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கல்ல. எனக்கு ரத்தம் கொதிக்குது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒதுங்கி இருக்கேன். நீங்க என்ன தூக்கி எரிஞ்சிட்டாலும் மாமாவும் பாட்டியும் ரகு தேவின்னு எல்லாரும் என்ன உங்க வீட்டு பொண்ணா நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது பொறுக்காம அந்த அணு என் மேல எப்பேற்பட்ட படியும் சுமத்துவாளா? அதுக்கு நீங்களும் உடனே இருப்பீங்களா? எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு நாங்க மட்டும் ஏன் பொறுமையா இருக்கணும்? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அதனாலதான் உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ண மாதிரியே போலீஸ் வந்து உங்களையும் அரெஸ்ட் பண்ணட்டும். நான் பட்ட அசிங்கம், அவமானம், கஷ்டத்தை எல்லாம் நீங்களும் படுங்க. பொறுப்பான பதவியில இருக்கிற நீங்க திருடினாலோ சீட்டிங் வேலை பண்ணாலோ அதுக்கு தண்டனை அதிகமா. முருகன மாதிரி நீங்களும் ஜெயில கிடந்து அவஸ்தைப்படுங்க. உங்க மேல உண்மையான காதல் இருந்தா அந்த அணுவும் உங்களை பிரிஞ்சு அவஸ்தைப்படட்டும். ஒரு பிரிவோட வேதனை என்னன்னு அவளும் உணரட்டும். தர்மம் தலை காக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு நான் செஞ்ச ஒரு உதவி முருக ரூபத்துல என்ன காப்பாத்தி இருக்கு. உங்களை காப்பாத்த உங்களுக்கு உதவி செஞ்ச உங்க சித்தியோ உங்களை தூண்டி விட்டு அந்த அணுவோ வராங்களான்னு பாப்போம். மாமாவும் ரகுவும் நேத்து இங்க வந்து பேசினத அத்தை கிட்ட சொல்லிருப்பாங்க. அத்தை அத்தனையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. எங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தந்துருவேணும்னு பயந்து டாக்குமெண்ட்டை திருப்பி தந்துடுறேன், என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் தந்துடாதேன்னு சொல்ல என்கிட்ட தனியா பேசணும்னு நீங்க எனக்கு போன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நேர்லயே வந்துட்டீங்க. அப்ப கூட டாக்குமெண்ட்டை திருப்பி தந்துடுறேன்னு தான் சொன்னீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எதுவும் தந்துடாதேன்னு சொல்லலையே. குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலங்கிற கதை இல்ல. ஒரு சராசரியான இந்திய பொண்ணு நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தவும் அக்கம் பக்கம் பேசுற பேச்சுக்கு பயந்தும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இன்னமும் நாம கட்டின தாலிய கழுத்துல சுமக்கிறவன் பதிவிரத இவ எங்க நம்ம மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தந்துட போறாங்கிற நினைப்பு உங்களுக்கு அப்படித்தானே? ஆனா மிஸ்டர் விஸ்வநாதன், நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் தர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். வீட்டுக்கு போங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அங்க போலீஸ் வரும். அந்த அணு என்னைய வசீண்டி பாக்குறா. இன்னைக்கு அவளா நானு ஒரு கை பாத்துடுறேன். இத சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலாம். தாதா, இத பாரு, நம்ம வீடு தானேங்கிற உரிமையில தான் நான் பத்திரத்தை எடுத்துட்டேன். கொஞ்ச நாள்ல பணத்தை கட்டி பத்திரத்தை திருப்பி கொண்டு வந்து வச்சிட்டு போறோமேன்னு பாட்டிக்கு தெரியாம திருட்டுத்தனமா நானே அவங்க கையெழுத்து போட்டு லோன் கூட வாங்கிட்டேன். பணம்லாம் கட்டிட்டேம்மா. டாக்குமெண்ட்ஸ்லாம் நாளைக்கு வந்துடும் ராதா. நானே கொண்டு வந்து தந்துடுறேனே. போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். டாக்குமெண்ட் யாருக்கு வேணும்? அதை திருப்பி கொடுத்துட்டா நான் பட்ட அவமானம் எல்லாம் இல்லைடாயிடுமா? நான் போலீஸ்க்கு போறதுதான். ஐயோ ராதா, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டா வேலையில இருந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மேனேஜர்னு கௌரவமா இருந்த என் பேர் கெட்டு போயிடும். ப்ளீஸ் ராதா, நாளைக்கு பேப்பர்ல டிவில என் நியூஸ் வந்துடும். நான் போய் ஜெயில இருக்கிறதா, அதுக்கப்புறம் என்னால வெளியில தலை காட்ட முடியாது ராதா. ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. போலீஸ்க்கெல்லாம் போயிடாத ராதா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராதா. இதெல்லாம் நடந்துட கூடாதுன்னு நீங்க பயப்படுறீங்க. ஆனா எல்லாம் எனக்கு நடந்து முடிச்சிடுச்சே. அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்க வேணா? நீங்க என்ன கெஞ்சினாலும்
நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. ராதா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ராதா, போலீஸ்க்குலாம் போயிடாதமா, வேணும் உன் காலில் விடாதமா. சீ, ஒரு ஆம்பளை இதுக்கு மேல எப்படி கெஞ்ச முடியும்? ப்ளீஸ் ராதா. சீ. நீங்கெல்லாம் ஒரு மனுஷனா? முதல்ல எந்திரிங்க. கட்டின பொண்டாட்டி அப்பாவியா வாய் பேசாதவளா இருந்தா அவளை எட்டி மிதிக்கிறதும், அவளுக்கு துரோகம் செய்யறதும், அவளை நிர்கதியா விரட்டி அடிக்கிறதும், ஒரு ஸ்டேஜ்ல அவ கை ஓங்குனதும் பயந்து அவ காலடியில விழறதும், ச்சீ, என்ன மனுஷன் நீங்க? நீங்க என்ன வெறுத்துட்டாலும், நானும் என் மனசுல இருந்து உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாலும், உங்க மனைவியா 6 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். உங்க குழந்தைய சுமந்து பெற்றிருக்கேன். அதனால இன்னமும் நீங்க கட்டின தாலிய என் கழுத்துல சுமந்துட்டு தான் இருக்கேன். இந்த தாலிய நான் சுமக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம என் கால்ல விழுந்து என்ன அருவருப்புக்கு ஆளாக்கிட்டீங்க. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன செய்யறது? இட்ஸ் ஓகே. எல்லாரும் சொன்னப்போ நான் ஏன் உடனே போலீஸ்க்கு போலன்னு தெரியுமா? ஏன் பொண்ணுக்காகத்தான். உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணா அவ அப்பா ஒரு சீட்டிங் ஃபெல்லோன்னு உண்மை தெரிஞ்சு அதுவே அவ மனசுல பதிஞ்சிருமே. அவளுக்கு அப்பா மேல ஏக்கமும் பாசமும் இருக்கு, அது கலைஞ்சிருமே. ஆனாலும் நான் போலீஸ்க்கு போகாம இருக்கணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ராதா, என்ன கண்டிஷன்? அனுவை என்கிட்ட ஒத்துக்கிட்டா நடந்தது எல்லாம் தன்னால தானே. சோ யார வச்சு கள்ள நோட்டை மாத்தினாலோ அவங்கள குத்தத்தை ஒத்துக்க சொல்லி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முருகன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு அவனை வெளியில கொண்டு வரணும். ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்துதான் அனு தான் நினைச்சதை சாதிச்சிருப்பா. அந்த ஆளுங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு பதிலா உங்களுக்காக தானே குத்தத்தை ஒத்துக்கிட்டு அனுவே உள்ள போனாலும் எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. உங்க ஆசை நாயகியாச்சே, உங்களுக்காக அவ உள்ள போறாளன்னு பார்க்கலாம். அப்ப அவ சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிரும்ல. ஆக எனக்கு வேண்டியது முருகன் வெளியில வரணும், அதுவும் சீக்கிரமா வரணும். இதுல ஏதாவது டிலே ஆச்சு இல்ல என்ன மடக்க அனு வேற ஏதாவது வேலையில இறங்கினான்னு எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறமும் நான் பொறுமையானவளா இருக்க மாட்டேன். ஸ்வேதாவோட அப்பா அவளோட எதிர்காலம்னு எதை பத்தியும் பார்க்காம அவளோட அப்பாவா அம்மாவா நானே இருந்து அவ மனசுல இருந்தும் உங்களை தூக்கி எறிய வச்சுட்டு நான் போலீஸ்க்கு போவேன், உங்க மேல கம்ப்ளைண்ட் தருவேன்.